இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நிர்மலாவுக்கு வந்த 2 ஆஃபர். கையில காசு இல்ல கேஸ்ட் ப்ராப்ளம். எம்பி தேர்தல். மிரண்டு ஒதுங்கிய நிர்மலா. வட்சி செய்யும் விசிக ஆளூர் ஷானவாஸ். லூஸ்டாக் விட்ட மத்திய அமைச்சர். Option is yours, Tamil Nadu or Andhra Pradesh, but I don't have that kind of money to contest. இந்திய நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கும் வேளையில் இந்தியாவை அடுத்த 5 வருடம் ஆட்சி செய்யப் போவது யார் என்ற போட்டி நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. எதிர்க்கட்சியாக இருக்கும் தேசிய காங்கிரஸ் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட 26 எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்தியா என்ற பெயரில் புதிய கூட்டணியை உருவாக்கி பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறது. அதே வேளையில் இந்த முறை இந்தியாவில் கூட்டணி ஆட்சிக்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு என பேச்சு நிலவினாலும், மறுபுறம் பிஜேபி காங்கிரஸ் ஆதிக்கத்துடன் ஆட்சி அமைக்கும் நம்பிக்கையில் உள்ளது. இந்த நிலையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் மாநிலங்களவை எம்பிக்களாக இருக்கும் மத்திய அமைச்சர்களை இந்த முறை வேட்பாளர்களாக களமிறக்கி உள்ளது அக்கட்சி தலைமை. அந்த வகையில் பாஜகவில் மத்திய அமைச்சர்களாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர்கள் எல் முருகன், பியூஷ் கோயல், சந்திரசேகர், மன்சுக் மாண்டவியா, ஜோதிர் ஆதித்ய சிந்தியா உட்பட பலர் மக்களவை தேர்தலில் போட்டியிடுகின்றனர். இவர்கள் அனைவரையும் தேர்தலில் போட்டியிடாமல் ராஜ்யசபா எம்பிக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனால் கடந்த முறை கர்நாடகாவிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. கடந்த 10 வருட பிஜேபி ஆட்சியில் நிர்மலா சீதாராமன் ஒரு ஸ்டார் அமைச்சர் என்பதால் இவர் எங்கு போட்டியிடுகிறார் என்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியிலும் இருந்தது. இந்த நிலையில் டெல்லியில் நடைபெற்ற தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பாஜகவின் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டார். அப்போது அங்கிருந்த நெறியாளர் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறீர்களா என கேட்டதற்கு இல்லை என தெரிவித்தார். தொடர்ந்து அதற்கு நிர்மலா சீதாராமன் சொன்ன காரணங்கள் பலரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடித்துள்ளது. அந்த தனியார் நிகழ்ச்சியில் பேசிய நிர்மலா சீதாராமன், பாஜக தலைவர் JP நட்டா தன்னை ஆந்திரா அல்லது தமிழ்நாட்டில் போட்டியிடுமாறு கேட்டுக்கொண்டார். அப்போது இதை பற்றி யோசிக்க 10 நாட்கள் அவகாசம் எடுத்துக்கொண்டேன். பின்னர் தன்னிடம் தேர்தலில் போட்டியிடும் அளவிற்கு பணமில்லை என்பதால் தேர்தலை நிராகரித்து விட்டதாக தெரிவித்தார். அது மட்டுமின்றி தொடர்ந்து பேசிய நிர்மலா சீதாராமன், தேர்தலில் போட்டியிடுவதால் ஆந்திராவா தமிழ்நாடா என்பதில் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வெற்றியை தீர்மானிக்கும் அளவுகோல் பற்றிய கேள்விகள் எழும். நீங்கள் அந்த சாதியா, அந்த மதமா, இந்த ஊரா என பல கேள்விகள் வரும் என்ற காரணத்திலேயே தன்னால் தேர்தலில் போட்டியிட முடியாது என்று சொல்லிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் எனது வாதத்தை பாஜக தலைமை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி எனவும் தெரிவித்திருக்கிறார். அப்போது அந்த நேரத்தில் இந்தியாவின் நிதி அமைச்சரிடமே தேர்தலில் போட்டியிட பணம் இல்லையா என பார்வையாளர்கள் கேட்டதற்கு, இந்தியாவின் மொத்த பணமும் தனக்கு சொந்தமானது அல்ல, தனது சம்பளம், வருமானம் மற்றும் சேமிப்பு மட்டுமே தனக்கு சொந்தமானது என்றும் நிர்மலா சீதாராமன் பதிலளித்தார். இந்நிலையில் மக்களவை தேர்தலில் நேரடியாக மக்களை சந்திக்க நிர்மலா சீதாராமன் விரும்பாவிட்டாலும் பிஜேபியின் மற்ற வேட்பாளர்களை ஆதரிப்பதில் தனது உறுதிப்பாட்டை தெரிவித்துள்ளார். இதன் மூலம் ராஜீவ் சந்திரசேகர் அவர்களுக்காக நிர்மலா சீதாராமன் பிரச்சாரம் செய்வதற்கும் ஊடக நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளார். இதற்கிடையில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தன்னுடைய சொந்த நிதி நெருக்கடி பிரச்சனை காரணமாக மக்களவை தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை நிராகரித்ததாக தெரிவித்துள்ளது பொதுமக்களிடையே பேசு பொருளாகியுள்ளது. மேலும் தேர்தலில் போட்டியிட பணம் தேவையில்லை என்றும் மக்கள் ஆதரவுதான் தேவை என கூறி நிர்மலா சீதாராமனை விமர்சித்துள்ளனர். இந்த நிலையில் இது குறித்து திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் கூறியதாவது, இது போன்ற வலுவற்ற காரணங்களை சொல்லி தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து நிதி அமைச்சர் விலகி ஓடுகிறார் என்று தோன்றுகிறது. அது மட்டுமின்றி தேர்தலில் போட்டியிடுவதற்கு பணம் தேவையில்லை, மக்கள் ஆதரவுதான் தேவை, அது நிர்மலா சீதாராமனுக்கு கிடையாது என விமர்சித்துள்ளார். அதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆளூர் ஷானவாஸ் நிர்மலா சீதாராமனுக்கு களத்தை சந்திக்க பயம் என தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஏழை தாயின் மகன் மோடிக்கு தேர்தலில் போட்டியிட செலவு செய்யும் பாஜக நிர்மலாவுக்கு செலவு செய்யாதா? வாக்கு வலிமையுள்ள சாதி பின்புலம் இல்லாததால் போட்டியிடவில்லை என்றால் 80% இந்துக்களின் பிரதிநிதி என்று இத்தனை நாளும் சொன்னது பொய்யா என கேள்வி எழுப்பியுள்ளார். அதே போல காங்கிரஸ் மூத்த தலைவரான பவன் கேரா தனது எக்ஸ் பக்கத்தில் காங்கிரஸ் ஆட்சியின் போது தேநீர் விற்றவர்கள் தேர்தலில் நின்றார்கள் என்று பதிவிட்டுள்ளார். Option is yours, Tamil Nadu or Andhra Pradesh, but I don't have that kind of money to contest. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.